பெற்றெடுத்த மகனையே தனக்கு பிறக்கவில்லை என்றும் அக்காவின் மகனை பாவம் என பார்த்து வளர்த்து வருவதாகவும் கூறி காதலனுடன் ஒட்டிக்கொண்ட இந்த பெண்தான் ஜோதிகா. பெங்களூருவில் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்த ஜோதிகாவுக்கு திருவண்ணாமலையைச் சேர்ந்த வெங்கடேஷ் என்பவருடன் காதல் ஏற்பட்டு கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு திருமண வாழ்க்கையில் இணைந்தனர். இவர்களுக்கு இசை என்கின்ற சோட்டு என்ற ஆண் குழந்தை உள்ள நிலையில் தம்பதிகள் பெங்களூருவில் வசித்து வந்தனர். இந்நிலையில் இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவாக இருந்த ஜோதிகாவுக்கு புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் காமராஜ் நகர் பகுதியைச் சேர்ந்த பரத் என்பவருடன் அறிமுகம் உண்டானது. கடலூரில் இரும்பு கடை ஒன்றில் வேலை பார்த்து வந்த பரத் ஜோதிகாவுடன் இன்ஸ்டாகிராம் மூலமாக பேசி பழகி திருமணம் செய்வதற்கான விருப்பத்தை கூறியிருக்கிறார். இதனை ஜோதிகாவும் ஏற்றுக்கொள்ள ஒரு கட்டத்தில் கணவனை விட்டு பிரிந்து பரத்துடன் சேர்ந்து வாழ தயாரானார். கடந்த மாதம் பெங்களூருவுக்கே தேடிச் சென்ற பரத் ஜோதிகாவை சந்தித்த போது அவருடன் 2 வயது ஆண் குழந்தை இருந்துள்ளது. இது குறித்து பரத் கேட்டதற்கு அந்த குழந்தை தனது அக்கா மகன் என்று கூறிய ஜோதிகா, அக்கா இறந்ததால் தற்பொழுது குழந்தையை தான் வளர்ப்பதாகவும் நம்ப வைத்தார். இன்னும் சில நாட்களில் குழந்தையை தனது தாய் வீட்டில் விட்டு விடுவதாக கூறியதை அடுத்து ஜோதிகாவும் பரத்தும் திருமணம் செய்து கொண்டு இலுப்பூரில் வசித்து வந்தனர். இந்நிலையில் கடந்த 13ஆம் தேதி அன்று 2 வயது குழந்தை திடீரென மாயமானார். இதனையடுத்து உறவினர்கள் தேடி வந்த நிலையில் வீட்டின் அருகே பொன்குளத்தில் குழந்தையின் உடல் மிதந்தது. பின்னர் இலுப்பூர் காவல் நிலைய போலீசார் குழந்தையின் சடலத்தை மீட்டு புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதற்கிடையே போலீசார் நடத்திய விசாரணையில் குழந்தை ஜோதிகாவுக்கு பிறந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் வெங்கடேஷ், ஜோதிகா, பரத், ஜெயராஜ் ஆகியோரிடம் தனித்தனியே விசாரணை நடத்திய பிறகே குழந்தை இறந்ததற்கான காரணம் கண்டறியப்படும் என்று போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தனக்கு பிறந்த மகனை கள்ள காதலனிடம் மறைத்து நாடகமாடிய ஜோதிகா ஒருவேளை குழந்தையை கொலை செய்திருக்கலாமோ என்ற சந்தேகமும் காவல்துறையினரிடையே எழுந்து வருகிறது.